Hello students, welcome all. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து பார்க்க இருக்கோம். எக்ஸாம்பிள் 1.1 ஆட் யூஸிங் நம்பர் லைன் யூஸ் பண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி ஆட் பண்ணதுன்னு பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 10 அண்டு -15 10ஐயும் -15ஐயும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக ஆட் பண்ணிடலாம் பாருங்கள். சொல்யூஷன் 10 ப்ளஸ் -15 10ஐயும் -15ஐயும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு சைடு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? ரெண்டு சைடும் பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுவோமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் வருமா? கரெக்டாக? ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஈக்குவல் 10க்கு 10 அப்படியே எழுதிக்கிட்டோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 15 இருக்குது. 15 ஓகேவா? இந்த மைனஸை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ளஸ் கூட மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சர் தான் இங்கே எழுதியிருக்கோம் மைனஸ்னு. சரியா? ஈக்குவல் -5ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. எப்படி -5 கிடச்சிச்சு? ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே எங்கே சார் ப்ளஸ்ஸே இல்லைன்னா எந்த சைனும் இல்லைன்னா அங்கே முன்னாடி என்ன இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும்? ப்ளஸ் இருக்கிறதா எடுத்துக்கணும். அப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. சைன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோமா? சப்ராக்ஷன் பண்ணுவோமா? பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் சப்ராக்ஷன் பண்ணணும். 15 - 10 5 வரும். இங்கே எப்படி அப்புறம் மைனஸ் வந்துச்சு? பெரிய நம்பரோட சைன் மைனஸ், பிக்கஸ்ட் நம்பரோட சைன் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அதனால நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்? மைனஸ்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? -15. இதுக்கு நம்பர் லைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், 10ங்கிற நம்பர் இருக்கா? இந்த நம்பர் எடுத்துக்கணும். இப்போ லாஸ்ட்டாக நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. -5ன்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. பாசிட்டிவ் சைடில் 10 வரைக்கும் இருக்கணும். மினிமம் 10 வரைக்கும் போது நம்ம நம்பர் லைன் போட்டிருக்கணும். நெகட்டிவ் நம்பர்ஸில் -5 வரைக்கும் போது இருக்கணும். அப்படி நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணணும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் போட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக 10 வரைக்கும் போட்டிருக்குன்னா, நெகட்டிவ் நம்பர்ஸில் -5 வரைக்கும் போட்டிருக்குன்னா அது வந்து இந்த கிடைக்கக்கூடிய ஆன்சர். இங்கே என்ன வேணாலும் கிடைக்கலாம். இங்கே பாசிட்டிவ் கிடைச்சா பாசிட்டிவ் சைடே போட்டுக்கலாம். இங்கே நெகட்டிவ் கிடைச்சிருக்கனால நெகட்டிவ் சைடு போட்டிருக்கோம். அதே மாதிரி எல்லா கொஸ்டின்லையுமே இந்த ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அந்த நம்பர் லைனில் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்பர் லைன் 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. நம்பர் லைனில் எப்படி ட்ரா பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த 10 எடுத்துக்குவோம். எப்பயுமே நம்ம 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 0லேருந்து 10 ஸ்டெப் ரைட் சைடு. ஏன் ரைட் சைடு? பாசிட்டிவ் நம்பர்னால் ரைட் சைடு, நெகட்டிவ் நம்பர்னால் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 10 இருக்குது, பாசிட்டிவ் நம்பர். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணி 10 ஸ்டெப்ஸ் வந்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 15 ஸ்டெப் மூவ் பண்ணணும். இங்கே ப்ளஸ்ன்னா இதே சைடை திரும்பி மூவ் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம மூவ் பண்ண சைடுக்கு ஆப்போசிட்டாக மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மைனஸோட மீனிங். சரியா? இப்போ நம்ம இங்கே இருக்கோம், ரைட் சைடில் மூவ் பண்ணி வந்தோம். இப்போ மைனஸ் இருக்கனால என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். லெஃப்ட் சைடில் எத்தனை ஸ்டெப் மூவ் பண்ணணும்? 15 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கரெக்டாக நமக்கு என்ன நம்பருக்கு வந்திருக்கு? -5 கிட்ட வந்துருச்சு. அதுதான் நமக்கு ஆன்சராக கிடைச்சிருக்கும். ஸோ நமக்கு நம்பர் லைன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்குவோம், அதே மாதிரி இந்த கிடைச்ச ஆன்சர் எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு நம்பரும் இருக்க மாதிரி நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணணும். அதுதான் ரூல். சரியா? ஓகே, இப்போ செகண்ட் சம் பாருங்களேன். -7 அண்டு -9 -7ஐயும் -9ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? சொல்யூஷன் பாருங்கள். -7 ப்ளஸ் -9 -7ஐயும் -9ஐயும் ஆட் பண்ணுறேன். அதுக்கு தான் இங்கே ப்ளஸ் சைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? ரெண்டு சைன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோமா? இருந்தால் மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னோமா? இங்கே பாருங்களேன், ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு கிடைக்குமா? அது பாருங்கள் இங்கே எழுதியிருக்கோம் நம்ம. ஈக்குவல் இந்த -7 அப்படியே எழுதிக்கிட்டோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்க்கு மைனஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்பர் 9 மட்டும் இருக்கும். இந்த மைனஸ் என்ன ஆயிடுச்சு? இந்த மைனஸும் ப்ளஸும் மல்டிபிள் ஆகி தான் இங்கே ஒரு மைனஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ 9 இருக்குது. இப்போ பாருங்கள், ரெண்டுமே சேம் சைன். இந்த ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ். பாசிட்டிவ் இன்டிஜர் நெகட்டிவ் இன்டிஜர் இருந்துச்சு. பட் இங்கே ரெண்டுமே எனக்கு என்ன தான் இருக்குது? நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? சேம் சைனாக என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சைன்னா சப்ராக்ஷன், சேம் சைன்னா ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணலாமா? 9 + 7 என்ன ஆன்சர் வரும்? 16 ஆன்சர் வரும். கரெக்டாக? 16
அப்போ எப்படி மைனஸ் சைன் வந்துச்சு? சேம் சைன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி அதே சைன் போட்டுக்கணும். அப்போ மைனஸ் தான் இங்கே ஆன்சர் வரும். -16. இப்போ இதை எப்படி சார் நம்பர் லைன் எழுதுறதுன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? -7. அப்போ நம்ம நம்பர் லைனில் -7 இருக்க மாதிரி ட்ரா பண்ணணும். ஆன்சர் லாஸ்ட்டாக என்ன கிடச்சிச்சு? -16. அப்போ -16 இருக்க மாதிரியும் நம்ம ட்ரா பண்ணணும். அதுதான் ரூல். 0லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 0லேருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மைனஸ் சைடில் 7 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணணும். இங்கேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 மூவ் பண்ணிட்டோம். இப்போ திரும்பி என்ன பண்ணணும்? மைனஸ் சைடே என்ன பண்ணணும்? 9 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணணும். இது 9 நம்பர் கிடையாது, 9 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணலாமா? அகைன் 1 2 3 4 5 6 7 8 9 9 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணிட்டோம். இந்த நம்பர் கிடைச்சிருக்கு -16. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 1.2 add -40 and 30. add -40 and 30. -40யும் 30யும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் -40 ப்ளஸ் 30. ஏன் ப்ளஸ் போட்டோம்? ஆட்னு சொல்லியிருக்கனால ப்ளஸ் போட்டுக்கிட்டோம். -40 ப்ளஸ் 30. ஒரு நெகட்டிவ் சைன் ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? சப்ராக்ஷன் பண்ணுமா? 40 - 30 என்ன ஆன்சர் வரும்? 10ன்னு வரும். அப்போ இந்த மைனஸ் சைன் எப்படி வந்துச்சு? பெரிய நம்பர் பிக்கஸ்ட் நம்பரோட சைன் என்னவோ அந்த சைன் தான் ஆன்சரில் போட்டுக்கணும். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம் ஆட் 60 அண்ட் -50. 60யையும் -50யும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? 60 ஆட் பண்ண சொல்லியிருக்கனால ப்ளஸ் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் என்ன இருக்குது? -50. இங்கேயும் பாருங்கள் 2 சைன் பக்கத்தில் இருக்குது. இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் பண்ணுவோமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ்னு வரும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஈக்குவல் 60க்கு 60 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 50க்கு 50 எழுதிட்டோமா? இப்போ இங்கே 60க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ப்ளஸ் இருக்குமா? எந்த சைன் இல்லைனா ப்ளஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா? இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா? சப்ராக்ட் பண்ணணும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் என்ன தான் பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 60 - 50 ஆன்சர் என்ன வரும்? 10ன்னு வரும். என்ன சைன் வரும் ஆன்சருக்கு? பிக்கஸ்ட் நம்பர் என்னவோ அதோட சைன் வரும். பிக்கஸ்ட் நம்பர் 60. 60யோட சைன் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ ஆன்சர்லேயும் ப்ளஸ்ஸு. ப்ளஸ் போட்டாலும் போடலினாலும் ஆன்சர் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3 ஆட் -70 அண்ட் -12. -70யும் -12 என்ன பண்ண சொல்கிறாங்க? ஆட் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன் பார்க்கலாமா? -70 ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிக்கிங்க. ப்ளஸ் ஏன் ப்ளஸ் போட்டிருக்கோம்? ஏன்னா ஆடுன்னு கொடுத்துருக்காங்கண்ணா, அதனால் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். -12 இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஈக்குவல் அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாம் பாருங்கள். இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எழுதிருப்பேன். -70 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12க்கு 12. ரெண்டுமே என்ன சைனாக இருக்குது? சேம் சைனாக இருக்கா? -70க்கும் மைனஸ் நம்பரே இருக்குது, மைனஸே இருக்குது. 12க்கும் என்ன இருக்குது? மைனஸ் சைனே இருக்குது. சேம் சைனாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோமா? 70 + 12 ஆன்சர் என்ன வரும்? 82 வரும். பட் என்ன சைன் வரும்? இங்கே என்ன சேம் சைனோ அதே சைன் தான் நமக்கு ஆன்சராக வரும். கரெக்டாக? இப்போ இங்கேயும் நெகட்டிவ் சைன், இங்கேயும் மைனஸ் சைன். அப்போ இங்கே என்ன தான் வரும்? சேம் மைனஸ் சைன் தான் ஆன்சராக வரும். செகண்ட் சப்டிவிஷன் 103 அண்ட் 39. இது சிம்பிளாக ஆட் பண்ணிடலாம். 103யும் 39யும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே எந்த சைன் கன்ஃபியூஷனுமே கிடையாது. 103 + 39 டைரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். 142. That's all the answer. Example 1.4. A submarine is at 32 feet below sea level. It moves up 8 feet. Find the depth of the submarine. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சப்மாரின் இருக்குது. சப்மாரின்னா எப்படி இருக்கும்? சீக்கு கீழே தானே இருக்கும். பிலோ சி லெவல் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிலோ சி லெவல் எவ்வளோ கீழே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடுத்துருக்காங்க. 32 feet below sea level. கடல் மட்டத்திலிருந்து 32 feet கீழே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் மூவ்ஸ் அப் 8 feet. ஸோ இந்த ஷிப் என்ன பண்ணுதான்? 8 ஸ்டெப் மேலே மூவ் பண்ணுதான். 8 ஸ்டெப் மேலே மூவ் பண்ணுதான். ஸோ மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போது எந்த நம்பருக்கு நேராக இந்த சப்மேரின் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சி லெவலிருந்து எவ்வளோ ஃபீட் கீழே இந்த சப்மேரின் இருக்குன்னு கேட்குறாங்க. சிம்பிள், வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் இந்த 32 பிலோன்னு கொடுத்துட்டாவே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்? மைனஸ் சைன் யூஸ் பண்ணிக்கணும். -32 நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூவ்ஸ் அப் 8 feet. ஸோ இது பிலோ
இது மூவ்ஸ் அப்னா எபோ. அப்போ என்ன பண்ணுவோம்? +18 போடுவோமா? பிலோனா அந்த நம்பருக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். அப் அதாவது எபோனா அந்த நம்பருக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும்? ப்ளஸ் போட்டுக்கணும். இது நமக்கு ஈஸியாக தெரியும் தானே. ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 32 - 8 என்ன வரும்? 24 வரும். அப்புறம் இங்கே எப்படி மைனஸ் சைன் வந்துச்சு? பெரிய நம்பரோட சைன் மைனஸாக இருக்கனால மைனஸ் சைன் வந்துச்சு. கரெக்டாக? ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? -24ன்னு கிடைச்சிருக்கு. அது என்ன சார் -24 அப்படின்னா, சி லெவல்லேருந்து கீழே இந்த சப்மரீன் இருந்துச்சு இல்லையா? 32 ஃபீட்டில் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது 8 ஸ்டெப் மூவ் பண்ணால் இப்போது -24ங்கிற நம்பருக்கு நேராக இருக்கும். அதாவது சி லெவல்லேருந்து 24 ஃபீட் கீழே இருக்கும். அதுதான் நம்ம வேர்டிங்ஸாக எழுதியிருக்கோம் பாருங்கள். சப்மரீன் இஸ் அட் 24 ஃபீட் பிலோ சி லெவல். Submarine is at 24 feet below sea level. That's all the answer.